பொதுவாக கடந்த 2 வாரங்களாக தோழர்கள் நிறைய அக்கறை கொண்ட தோழர்களும் சரி, கொஞ்சம் நம்மளுக்கு அறிவில்லை அப்படின்னு நம்மக்கிட்ட குதர்க்கமாக கேள்வி கேட்குற தோழர்களும் சரி, ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, வழக்கமாக சிரிச்சிட்டே பதில் சொல்லுவீங்களே, வழக்கமாக கூலாக பேசுவீங்களே, ஏன் இந்த விஷயத்தில் மட்டும் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு அக்கறை கொண்ட நிறைய தோழர்கள் மெயிலில் அனுப்பிச்சாங்க, ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அப்புறம் குதர்க்கமாக கேட்குறவங்க, இது என்ன ஒரு பெரிய பிரச்சனை, எம்ஜிஆரை பார்க்காத விஜய் பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி, இதுக்கு என்ன கொந்தளிச்சுக்கிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்கு உள்ள அர்த்தம் சொல்லி இந்த கோவத்தை கேள்வி கேட்குறாங்க. அதுலேருந்தே தொடங்கினேன். இந்த சம்பவத்தை பார்த்து கோபம் வரவில்லை என்றால் நீங்கள் நடைமுறையில் இல்லை என்று அர்த்தம். உங்களுக்கு இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று அர்த்தம். அதாவது நான் நன்மதிப்பில் அதில் சொல்கிறவங்கள சொல்ல, அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல தேவையில்லை, அவங்க நம்ம நல்லதுக்கு சொல்கிறாங்க. இந்த குதர்க்கமாக கேட்குறவங்களும் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, கரூர் சம்பவம் நம் முகத்தில் செருப்பை கொண்டு அடித்திருக்கிறது. இது 3வது செருப்படி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முதல் செருப்படி அவங்களே இப்போ ஸ்ரீநிதி தோழரே பாதி சொல்லிட்டாங்க. நான் இந்த மேடையிலையும் பல முறை சொல்லியிருக்கிறேன், பல இடங்கள்னு நான் சொல்கிறேன். அதாவது என்ன செருப்படி அப்படின்னா, நீ வடக்கன்னு வட இந்தியர்களை கேலி பண்ணுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. பெரியாரோ சிங்காரவேலரோ எம்சி ராஜா போன்ற தலைவர்கள் உனக்கு உரிமையை வாங்கி கொடுக்கல, சலுகைகளை வாங்கி கொடுக்கல, இந்த கட்டமைப்பை உருவாக்கி கொடுக்கலன்னா நீ எவ்வளோ மோசமாக இருப்ப அப்படின்னு உணர்த்துறது முதல் செருப்படி. 2வது செருப்படி, மாமன்னன் படம் வெளியான போது ரத்னவேல் கேரக்டர் இளைஞர்கள்லாம் கொண்டாடின போது திருந்தாமல் இருக்கிறியன்னு ஒரு செருப்படி. ரத்னவேல் கேரக்டர் கொண்டாடின அந்த ஃபாசில் இருக்கார் இல்லையா, அவரை விட கவர்ச்சியான ஒருவர் அரசியலுக்கு பகவத்கீதையும் அம்பேத்கரையும் பெரியாரையும் பக்கத்தில் வைத்துக்கொண்டு பேசியிருக்கிறார் என்ற போதும் விழித்து கொள்ளாமல் திரிகிறாயேன்னு 3வது செருப்படி அடிச்சிருக்கு. அப்போ இந்த 3 செருப்படியை வாங்கிட்டு கோவம் வரல, ஆதங்கப்படல அப்படின்னா நாம் என்ன செய்ய போகிறோம்? ஏன்னா இது தாவேகா, திமுக, அதிமுக இந்த பிரச்சனை கிடையாது. இது அடுத்த தலைமுறை இளைஞர்களை பற்றிய பிரச்சனை. ஒரு 10 லட்சம் இளைஞர்கள் 41 உயிர் போன பிறகு அவங்க எல்லா சதி கோட்பாடையும் நம்பிட்டோம். சதி கோட்பாடை நம்புறதெல்லாம் ஒரு பெரிய புது விஷயம் கிடையாது. அதான் எம்ஜிஆர் செத்து போயிட்டாருன்னு வாட்ச் வச்சு பாருங்கலாம், அதெல்லாம் நம்பிட்டு இருக்காங்கல்ல தமிழ்நாட்டில் எத்தனையோ காலமாக. சதி கோட்பாடு நம்புவதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவன் எல்லாத்தையும் நம்பிட்டோம். அவன் அரசாங்கம் திட்டமிட்டு செய்து விட்டதுன்னு கூட நம்பிட்டோம். ஆனால் அதை நம்பியிருந்தால் அந்த 10 லட்சம் இளைஞர்கள் ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் விக்டம்ஸ்ன்னு போட்டிருக்கணும். ஆனால் ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு போடுறான்னா அந்த மனநிலை எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது? அது இயல்பான மனநிலை இல்லை. அந்த பசங்க என்ன ஸ்கூல் போகும்போதுலேருந்தே நம்ம கொடூரமான மனிதர்களாக இருக்கணும், கொடூரமாக சிந்திக்கணும், யார் செத்தாலும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சின்ன வயசுலேருந்து ஊட்டி வளர்க்கப்பட்டிருக்காங்களா? அப்படிலாம் கிடையாது இல்லையா? அப்போ இந்த சிந்தனை புதுசு. அப்போ இந்த சிந்தனை எப்படி உருவானது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கல அப்படின்னா 18th புரோமையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது, மார்க்ஸோட ஒரு பெரிய கட்டுரை இருக்குது. அந்த 18th புரோமையர் அப்படின்றவன் ரொம்ப கோமாளியான ஒரு ஆட்சியாளர், கொடுங்கோல் ஆட்சியாளர், ரொம்ப கோமாளி, பெரிய கோமாளி. அதற்கு எப்படி நடந்தது தெரியல அப்படின்னு பிரெஞ்சு சமூகம் சொல்லுச்சு. அப்படின்னா இவன் எப்படி தலைவனாக உருவானானே தெரில அப்படின்னு சொல்லுச்சுன்னா இந்த சமூகத்தை வரலாறு மன்னிக்காது அப்படின்னுவார். அதே போல் இப்படி செருப்படி வாங்கிட்டு நிற்கும் போதும் நம்ம இதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளாமல் நம்ம ஏற்கனவே இருக்கிற நாங்களாம் எம்ஜிஆரே பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலேருந்து இயங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை வரலாறு மன்னிக்காது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். ஆனால் தொடர்ச்சியாக இந்த பசங்க இப்போ இருக்கிறாங்க, இந்த இளைஞர்கள் இப்போ இருக்காங்க, விஜய் பின்னாடி போன இளைஞர்கள் இப்போ இருக்கிறாங்க அப்படின்னா சனாதனிகளுக்கும் நம்மளுக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. சனாதனிகள் இப்படி தற்குறித்தனமாக ஒருத்தர் நடந்துக்கிட்டா ஆமாம் அவன் பிறப்பிலே அப்படி தான் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம வேலை அது கிடையாது இல்லை. ஒரு பார்ப்பனர் வீட்டில் பிறந்தால் அவர் பிறக்கும் போதே சாதி வெறியோடு பிறப்பதில்லை. அவருக்கு வாழ்நாள் முழுக்க வளரும்போது ஒவ்வொரு சடங்குகள் வழியாகவும் ஒவ்வொரு செயல்பாடுகள் வழியாகவும் தீண்டாமை கற்பிக்கப்படுகிறது. ஒரு பணக்காரர் வீட்டில் பிறக்கும் போதே அவர் வர்க்க சிந்தனையோடு பிறப்பதில்லை. ஒரு குழந்தை தொடர்ச்சியான செயல்பாடுகளின் மூலம் அந்த பெற்றோர்கள் பல வர்க்கங்களை எப்படி பார்க்குறாங்க, அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க சுற்றம் எப்படி பார்க்குதுன்றது அவங்களுக்கு அந்த வர்க்க நலன் புகுத்தப்படுகிறது. அப்போ நம்மளை சுரண்ட, நம்மளை வஞ்சிக்கிற வர்க்கம் நம்மளுக்கு வர்க்க எதிரியை நம்ம அப்படி புரிஞ்சுக்க முற்படுறோம். நம்மளை
மேலே உட்காந்துட்டு சாதி ஆதிக்கம் செய்கிறோன்னு அப்படி புரிஞ்சுக்க முற்படுறோம். இவன் நம்ம வீட்டு பிள்ளையா? தாவேக்கா கரண்டர் யார்? அவன் ஏன் தம்பி, அவன் ஏன் தங்கச்சி, அவன் அப்படி இருக்குன்றது எனக்கு தான் கோவம் வரும். ஏன்னா அவன் கூட செயல்பட வேண்டியது நான், அவனை என் பக்கம் கூட்டு வர வேண்டியது என் பொறுப்பு இருக்குது. அப்போ அந்த பொறுப்பிலிருந்து தான் நாம் இதில் இயங்க வேண்டும். அப்போ எப்படி பார்ப்பனர் இல்லை பணக்கார வர்க்கத்தினர் இருக்கிறவங்க இப்படி சிந்திக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது அவர்கள் முதல்ல எது பீடித்திருக்குன்னு தெரியும்ல, பார்ப்பனியம்ன்றது பீடித்திருக்கு அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணால் தான் அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு. இப்போ நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். எதால் இந்த இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஏன் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எந்த சூழல் இதை உருவாக்கி கொண்டிருக்குது, கடைசியாக சுருக்கமாக என்ன செய்வது அப்படிங்கிறதோட முடிச்சிடலாம். எதால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா, ஃபாசிசத்துக்கு தேவையான ஒரு கல்ட். நான் மிகவும் கவனமாக என் வார்த்தையை பிரயோகிக்கிறேன். தாவேகா கட்சி பாசிஸ்ட் கட்சி கிடையாது. தாவேக்காவில் இருக்கிற இளைஞர்கள் பாசிஸ்டுகள் கிடையாது. விஜய் ஒரு பாசிச தலைவர் ஹிட்லர் கிடையாது. அவர்கள் மதவாத சிந்தனை ஜாதிவாத சிந்தனையெல்லாம் கிடையாது. ஏன்னா வெட்டி போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அதனால் தாவேக்காவை பாசிஸ்ட் கட்சின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு வெட்டி பரப்புவாங்க. தாவேக்கா பாசிஸ்ட் கட்சி கிடையாது. ஆனால் ஒரு பாசிச கும்பலால் டேக் ஓவர் பண்ணிக்கக்கூடிய, கையகப்படுத்தக்கூடிய ஒரு கல்ட்டை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை அவங்க கான்ஷியஸாக பண்ணாங்க, அன்கான்ஷியஸாக பண்ணாங்கன்ற கேள்விக்குள்ளே போவானாம். ஏன் அப்படின்னா, ஏன் இதை சொல்கிறோன்னா, உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்கோங்க, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க. மகாராஷ்டிரா நாக்பூரில் தான் ஆர்எஸ்எஸ் இருக்குது அப்படின்னாலும் அவர்களுக்கு உத்தரப்பிரதேசில் இருந்த அளவுக்கு மகாராஷ்டிராவில் எளிதாக இருக்கவில்லை வளர்வது. ஏனென்றால் மகாராஷ்டிரா இன்னும் கொஞ்சம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஸ்டேட். அதனால் யூனியன்கள், கம்யூனிஸ்ட் யூனியன்கள் ஸ்ட்ராங்காக இருந்தது. அம்பேத்கர் வழியில் வந்த தலித் இயக்கம் ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க. அப்போ இதை கிளியர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வழி தேவைப்பட்டது. அப்போ சிவசேனா அப்படின்ற அமைப்பு ஆன்டி யூனியன் வயலன்ஸ்லேயும் ஆன்டி தலித் வயலன்ஸ்லேயும் பெரிய வன்முறையை நிகழ்த்தி இந்த தடைகளை கிளியர் பண்ணோன்னே நேராக உட்காந்துட்டான். ஆர்எஸ்எஸ் பிஜேபி உட்காடுறான். இதற்கு அர்த்தம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் சிவசேனா உருவாக்குச்சு அப்படின்னு சொல்கிறது கிடையாது. இன்றைக்கி விஜய் பாஜக தான் இறக்கி விட்டுருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறது கிடையாது. நம்ம அந்த வாதத்துக்குள்ளே போனோம், விஜய் பாஜக இறக்கி விட்டுச்சா இல்லைன்னு. என்னென்னா இறக்கி விட்டுக்கவே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த வாதம். ஏன்னா இப்போ பல அறிஞர்கள் எழுதும்போது சொல்லுவாங்க, சிவசேனாவை பாஜக உருவாக்கியது அப்படிங்கிறது கிடையாது, இல்லை ஆர்எஸ்எஸ் உருவாக்கியதுன்றது கிடையாது. ஆனால் உருவாக்கியதை அனுமதித்தது. இட் ஆக்டிவ்லி என்கரேஜ்ட் இட். அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸை எதிர்த்து, ஊழல் என்று எதிர்த்து காங்கிரஸை அழிக்கும் வரை தட்டி கொடுத்தது இல்லையா? அப்போல்லாம் இடி உள்ளே, ஐடி உள்ளே. அப்போ தாவேகா உருவாக்கத்தை அவர்கள் செய்யவில்லை. ஆனால் அதை பார்த்து எங்களுக்கு உகந்தார் போல தான் இது நடக்குதுன்னு அனுமதிச்சிருக்கிறாங்க. பாஜகவை பற்றி சொல்லுவாங்க, ஆர்எஸ்எஸ் பற்றி சொல்லுவாங்க. மற்ற எல்லா கட்சிகளுக்கும் விடை அது அவங்களுக்கு ஒரு பண்பு இருக்குது. என்ன அப்படின்னா, இவர்களுக்கு காலையில் விதைத்து விட்டு சாயங்காலம் அறுவடை செய்யும் பதட்டமெல்லாம் கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2018 மெர்சல் படத்தில் ஜிஎஸ்டிங்கிற ஒரே ஒரு வசனம் சொன்னதுக்காக ஹெச் ராஜா விஜய் அவர்களின் ரேஷன் கார்டை எடுத்து போட்டு ஜோசப் ஜோசப் ஜோசப்னு 10 முறை எல்லா இடத்துலையும் சொல்லி அதை ஒரு நேஷ்னல் டிபேட் ஆக்கி, அர்ஜுன் சம்பத் ஜோசப் விஜய் தமிழனான ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி நான் எல்லா வயதானவர்களையும் கூப்பிட்டு பாட வைக்கிற அளவுக்கு எதிர்வினை ஆட்டினவங்க இந்த 2 வருஷத்தில் அவ்வளோ எதிர்வினை ஆட்டலையே. 41 பேர் சத்தம் போதும் பயங்கரமாக ஆதரிக்கிறாங்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். ஏன்னா எப்படி சிவசேனா மகாராஷ்டிராவுக்கு தேவைப்பட்டதோ, தமிழ்நாடு பெரியார் மண் அப்படின்னு சொல்வது, உடனே எல்லாம் கேட்பாங்க, இங்கெல்லாம் ஜாதியெலாம் ஒழிஞ்சு போச்சா, எல்லாம் முற்போக்கால. பெரியார் மண் அப்படின்னு சொல்கிறது ரிலேட்டிவ்லி, ஒப்பீட்டளவில் தமிழ்நாடு ஒரு லிபரல் ஸ்டேட். அப்போ அதற்கு கிரவுண்டை கிளியர் பண்ணுறதுக்கு விஜய் போன்ற ஒரு நபர் தேவைப்படுகிறார். அப்போ அது ஆர்எஸ்எஸ் உருவாக்கமோ இல்லையோ, பார்த்தோன்னே ஆர்எஸ்எஸ்க்கு சூப்பரா ஒரு பாதுகாப்பு போட்டு வை, இவன் கிரவுண்டெல்லாம் கிளியர் பண்ணுவான். இந்த வடிவேல் ஜோக்கன் வரல, பெரிய தேசிங்க ராஜா குதிரை எடுத்து போகிறாரு, இங்கே தானே வருவேன் அப்படின்னு விஜயை அது விட்டு வச்சிருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ ஃபாசிஸ்ட்னால் இப்போ தேசியவாதம், அதீத தேசியவாதம், மதவாதம், ஜாதியவாதம், மேலாதிக்கமாக சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு ஃபாசிஸ்ட் சப்ளை பண்ணுவான். ஆனால் அந்த கல்ட் இருக்கு இல்லையா, அந்த கல்ட்டுக்குன்னு சில முறை இருக்குது. அதில் ட்ரெயின் பண்ணி வச்சுட்டா ஃபாசிஸ்ட் அப்புறம் இந்த பெயிண்ட் அடிச்சுக்கிடுவான். அது என்னென்ன முறைனா, முதல்ல ஹீரோ வர்ஷிப். ஹீரோ வர்ஷிப் அப்படின்னா சாதாரண ஹீரோ வர்ஷிப் கிடையாது. இது சினிமா நாயக் பின்பம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம ரஜினி ஃபேன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ரஜினி ஃபேன்ஸ்க்கு சமூக வலைதளத்தில் என்ன பேர் சொல்லி கூப்பிட்றாங்கன்னு உங்களுக்கு அதுக்கும் தெரியும். கரெக்டாக
அவங்க என்ன மாதிரி கட்டுக்கதையெல்லாம் நம்புவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த தீபாவளிக்கு எங்கள் தலைவர் படம் ரிலீஸ் ஆனால் இது தீபாவளி பாபாவளி அப்படிங்கிற அளவுக்கு ரஜினி ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு தெரியும். ஆனால் அவர்களே தான் தலைவன் வீட்டை விட்டு வெளியே வரலன்னொன்னே ஒரு 200 பேர் வீட்டு முன்னாடி போய் கூட்டான். வெளியே வா சாமி, என் குலதெய்வமே வெளியே வா அப்படின்னு கேட்டான். கரெக்டா? இவன் வெளியே வராதங்கிறான், நீ வெளியே வராத சாமிங்கிறான். அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிட்ட ரசிக மனப்பான்மையிலிருந்து இது வேறுபட்டு இருக்கிறது. கமல் ரசிகர்கள்லாம் பயங்கரமாக அவர் எல்லா அரசியல் வச்சு துவம்சம் பண்ணிடுவோம்னு நினச்சி வந்தாங்க. அவர் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணோன்னே சைலண்ட் ஆகிட்டாங்க. யாரும் பார்த்தீங்களா, கடந்த ஒரு 3 வருஷமாக சைலண்ட் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி கூட இல்லை, இவங்க ஏறி எதிர்த்து ஒரு பெரிய நாச வேலையை செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்படின்னா அந்த ஹீரோ வர்ஷிப், அந்த சினிமா ஹீரோ வர்ஷிப்லேருந்து தாண்டி ஒரு கல்ட் ஹீரோ வர்ஷிப்க்கு எப்படி போகுது அப்படின்னா, இது ஒரு இன்சைடர் இன்ஃபர்மேஷன் மாதிரி. இங்கே நிறைய இளைஞர்கள் இருக்கிறீங்க. எத்தனை பேர் ரசிகர் மன்ற இல்லை ரசிகர் ஆதரவு குரூப்பில் இருந்திருக்கீங்க? வாட்ஸ்அப் குரூப்பு, டெலகிராம் குரூப் இதில் இருந்திருக்கீங்களா? ஒருத்தர் இருந்திருக்கிறார், 2-3 பேர். அவ்வளோ கூச்சப்பட்டு கை தூக்க தேவையில்ல, எல்லோரும் ஒரு இதில் இருந்திருப்போம். தெரியும், அவன் கேட்கவே தேவையில்ல, அவர் ஸ்பையாக இருந்திருக்காரு. இந்த வாட்ஸ்அப் குரூப்புகளில் இது விஜய்க்கு மட்டும் கிடையாது, எல்லா நடிகர் வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு அஜித் டீசர் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட் வரும். யாரும் டீசரை டவுன்லோட் செய்து பகிர வேண்டாம், லிங்கோடு பகிரவும் என வியூஸ் போயிடும். அந்த மாதிரி ஒரு 8 இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். 1 ஹவரில் எத்தனை மில்லியன் வியூஸ் போயிருக்கு, 12 மணி நேரத்தில் எத்தனை மில்லியன் வியூஸ் போயிருக்கு, இந்த போஸ்டர்கள் உங்களுடன் பகிரப்படும், அதை மறக்காமல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸில் வைக்கவும். பகிரும்போது போஸ்டர்களை பகிரும்போது HDI மட்டும் பயன்படுத்த வேண்டும் இப்படின்னு ஒரு 7-8 இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். எல்லா டீசர் இப்போ இல்லை, அது ஒரு 10 வருஷமாக இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கரெக்டாக எல்லா நடிகர்களுக்கும் வரும். இப்போ விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு இது எப்படி மாற்றப்பட்டிருக்கிறதுனா, வழக்கமாகவே உங்களுக்கு தெரியும், அஜித் தெரியாமல் யாருக்கும் உதவி செஞ்சார், அவர் கார் கதவை அவரே திறந்தார் அப்படின்ற மாதிரி கதையெல்லாம் உருவாக்கி சொல்லுவாங்க இல்லையா? இது எல்லா நடிகர்களும், அது அஜித், விஜய், ரஜினி எல்லாத்துக்கும் நடக்கும். ஆனால் இது அரசியல் ரீதியாக எப்படி ஆக்கப்பட்டிருக்குன்னா, உங்களுக்கு நெல்லைக்கண்ணன் தெரியும், காங்கிரஸில் ஐயா நெல்லைக்கண்ணன் இருக்கார். அவர் ஒரு 1000 கதை வச்சுருக்கார் காமராஜர் ஐயாவை பற்றி. காமராஜர் காரில் சென்று கொண்டிருந்த போது, விமானத்தில் சென்று கொண்டிருந்த போது, படி ஏறி போது அப்படின்னு ஏகப்பட்ட கதைகள் இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அவர் டெல்லி சென்றிருந்த போது, அவர் ஒரு முறை ராஜஸ்தான் சென்றிருந்த போது எல்லா கதையும் இருக்கும் இல்லையா? அந்த கதையில் சில கதைகள் உண்மை கதைகள், சில கதைகள் மக்கள் அவர் மீது இருக்கும் அன்பில் உருவாக்கிய நாட்டுப்புற கதைகள், ஃபோக்லோர். பல கதைகள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மூத்த பத்திரிகையாளர் விழுப்புரம் ஜங்ஷனில் இருந்தீங்க, என்ன பண்ணீங்க, ஹாஃப் சுகரில் ஒரு காஃபி குடித்தேன், கெட்டி சட்னியோட 2 இட்லி சாப்பிட்டேன், அந்த மாதிரி கதைகள் தான் பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? இது போன்று பல கதைகள், அரசியல் ரீதியான கதைகள் விஜயை பற்றி உருவாக்கி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ கவின் மரணத்துக்கு அவர் பேசலை. கரெக்டாக? ஏன் பேசலைன்னு மதுரை மாநாட்டில் ஒரு ரசிகன்ட்ட கேட்டபோது அது சஸ்பென்ஸ் அப்படின்னா, தெரியுங்களா? இல்லை, இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு சிரிப்பாக இருக்கும், அது ஏன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவனுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கவின் மரணத்தன்னைக்கு அவர் தூங்கவே இல்லை. அவர் புஷியானந்த கூப்பிட்டு சொன்னார், ஆனந்த் சார் இவனுங்களை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி மெர்சில் அவர் முறைக்கிற அந்த கண்ணை மட்டும் போட்டு வாட்ஸ்அப்பில் பரப்பிடுவாங்க. நிஜமாலுமே அவன் நம்பிட்டு இருப்பான், சஸ்பென்ஸாக தலைவர் ஏதோ பண்ண போகிறாருன்னு. தலைவருக்கு அது நடந்ததே தெரியாதுன்னு அவனுக்கு தெரியாது. இதை நான் சிரிக்கிறதுக்காக சொல்ல, அரசியல் ரீதியாக இங்கே இருக்கும் எல்லா விஷயத்துக்கும் விஜய் தயார் நிலையில் இருக்கிறார், ரகசியமாக ஒரு எதிர்வினையை ஆற்றிக்கொண்டிருக்கிறார் என்ற கதைகள் ஆயிரக்கணக்கில் இந்த 2 வருடங்களில் அவர்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது. அதனால தான் நான் ஒரு மாணவர்கிட்ட உட்காந்து கேட்குறேன், நான் சரிப்பா நீ திமுக பற்றி சொல்கிற எல்லாத்தையும் நான் நம்புகிறேன், சில கேள்விகள் கேட்குறேன், அவங்ககிட்ட கேட்குறேன், நீ மூச்சு திணறி இறக்கல, கத்தியில் குத்தி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மூச்சு திணறி இறக்குறதுக்கு நான் ஒரு 100 வீடியோ காட்டுறேன், கத்தியில் குத்தி ஒரு வீடியோ காட்டுறேன், இந்த மாதிரி கேள்விகளாக கேட்டே இருக்கேன். ஒரு 15 நிமிஷம் கழித்து அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல, கோபத்தில் எனக்கு பதில் சொல்ல முடியல, கோபத்தில் கண்ணீர்லாம் வருது. என்ன சொல்கிறான், உங்களுக்கு தெரியாதுங்க அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, அவரை பற்றி இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்குறான். ஏன்னா நான் கேட்குறேன், டே பாரு, நானும் அவரை ஸ்க்ரீனில் தான் பார்க்குறேன், நீயும் ஸ்க்ரீனில் தான் பார்க்குறேன், உனக்கு மட்டும் எப்படி அவர் நல்லவர் தனியாக தெரியுது அப்படின்னா,
எங்களுக்கு தெரியுங்க பண்ணுறான். ஏன் எங்களுக்கு தெரியும்னா அவனுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லப்படுது. இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் கண்டினியூஸாக இந்த கல்ட்டு அவனை மூளை செலவை செய்திருக்கிறது. ஆனால் ஒரு ஹீரோ கல்ட் அதை மட்டும் வந்து வச்சு இப்படி பண்ண முடியாது. இதற்கு முக்கியமானது வந்து ஒரு அதரிங் ப்ராசஸ். ஒரு மாபுக்கு அந்த மாபு எவ்வளோ கட்டுக்கணங்காத மாபு ஆனாலும் இருக்கலாம், ஆனால் அது ஒரு ஃபாசிஸ்ட்டுங்க வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ண வேண்டிய ஒரு கூறு அதரிங் ப்ராசஸ். பிஜேபிக்காரன் எவனை திட்டினாலும் பாகிஸ்தான் கை குளின்னுவான்ல, ட்ரம்ப் திட்டுறாங்க இல்லை இமிகிரண்ட்டுன்னுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அதர் ஐடென்டிட்டி வேணும். சொல்கிறவங்க எல்லாத்தையும் அதில் கொண்டு போய் முஸ்லீமாக இருக்கலாம், இமிகிரண்ட்டாக இருக்கலாம், சவுத் அமெரிக்கனாக இருக்கலாம், இந்த மாதிரி பிளாக்காக இருக்கலாம். அந்த மாதிரி அதரிங் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும். இங்கே தாவேக்கா அதரிங் ப்ராசஸ்க்கு பயன்படுத்தப்படும் ஐடென்டிட்டி நீ திமுக. யார் வேணாலும் பேசினாலும் என்ன பேசினாலும் உன்னை திமுக ஐடென்டிட்டி போய் அடைக்கிறது. நான் வந்து ஒரு பெரிய செயல்பாட்டாளர். அவங்க வந்து 2009 இந்த இனப்படுகொலையை ஒட்டி பயங்கரமாக போராடினவங்க. அவங்க வந்து திமுக அரசையும் கண்டினியூஸாக எதிர்க்கிறவங்க. காலையில் எந்திரிச்சா திமுக திட்டலாம் அவங்களுக்கு தூக்கமே வராதுன்ற மாதிரியான ஆள். அவங்க விஜய் எதிர்த்து பேசினா கூட அவங்களையும் திமுக சும்மா தான் திட்டுறாங்க. ஏன்னா இது ஒரு அதரிங் ப்ராசஸில் திமுக இங்கே வந்து முக்கியம் கிடையாது. இந்த அதரிங் ப்ராசஸ் ஒரு பிளேஸ் ஹோல்டர். இதற்கு அவர்களை பழக்கப்படுத்தணும். அதுக்கப்புறம் அது திமுகன்னு இல்லாமல் ஒரு ஆர்எஸ்எஸ் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். அதை வேணும்னா ஒன்றும் இல்லை. 10 வருஷமாக ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 10 வருஷமாக ஜெய் ஸ்ரீராம்னு பிரச்சாரம் பண்ணார். ஒரே நாளில் 2024 முடிஞ்சதுக்கப்புறம் ஜெய் ஜெகநாதன் மாற்றிவிட்டார் மோடி. கரெக்டாக எந்த சங்கியாவது நின்று கேட்டாங்களா? கேட்கல. டப்புன்னு அவங்க மாறினாங்கல்ல. 10 வருஷமாக சைனா எதிரி, கம்யூனிஸ்டுகள்லாம் சைனீஸ் கைக்கூலிகள், ஒரே இரவில் சைனா இஸ் மை நியூ பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு மாறினாங்களா? அப்போ இன்னைக்கு திமுக திமுக இதுவாக இங்கே திமுக பிரச்சனையே இல்லைப்பா. திமுகன்றது திமுக வந்து ஒரு குறியீடு, ஒரு சாக்கு. அதை எதை வேணாலும் கொண்டு மாற்றிக்கலாம். அதுதான் இங்கே பாயிண்ட்டு. நீ போய் திமுக ஆராயிறது அதிமுக ஆராயிறது பாயிண்ட்டில் அவன் ஒரு அதரிங் ப்ராசஸ்க்கு பழக்கப்பட்டிருக்கான். எதை சொன்னாலும் அந்த ஐடென்டிட்டியில் போய் அடைச்சி இந்த வாதங்கள்லாம் ஏற்புடையதே இல்லைன்னு தள்ளுறதுக்கு பயிற்சி விற்கப்பட்டிருக்கான். இதற்கப்புறம் ரொம்ப முக்கியமாக தெரிய வேண்டியது ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸ். வரலாற்று பூர்வமாக நமக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு அவர்கள் பயிற்றுவிக்கப்படணும். இப்போ நம்ம சங்கிகள்லாம் முகலாயர்களால் வஞ்சிக்கப்பட்டோம் அப்படின்றதாகட்டும், இப்போ இல்லை வந்து ஒரு 2000 வேதிக் சிவிலைசேஷன், ஒரு ஹிஸ்டாரிசிட்டி, ஒரு வரலாற்று பூர்வமான கண்ணோட்டம் தங்களுக்கு இருப்பதாகவும், ஜயனிஸ்டுகள் என்றால் நாங்கள் பைபிள் காலத்திலேருந்து ஒரு வரலாற்று பூர்வமாக கண்ணோட்டம் இருக்கிறதாக இப்படி இருக்கணும். ஒரு மாப்புக்கு ஒரு கல்ட்டுக்கு போட்டுருக்கணும். அது அப்போ தான் வந்து டேக் ஓவர் பண்ண முடியும். ஆனால் இப்போ வந்து நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, தமிழ்நாடு கொஞ்சம் லிபரல் ஸ்டேட்னு. அங்கே இது மாதிரி ஒர்க் ஆகிறதில்ல. ஏன்னா புதுசாக வந்த டெண்டன்சிஸ்லாம் பாருங்கள். இந்த மாதிரி மாப் கல்ட் டெண்டன்சிஸ்லாம் இப்போ யூரோப்பில் யூஎஸில் பாருங்கள், மேகா அப்படின்னு இருக்கு இல்லையா, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். அவங்களுக்கு வரலாற்று பூர்வமான அநீதி தேவை கிடையாது. அவர்களுக்கு குறுகிய கால வரலாற்றில் ஏதோ ஒரு அநீதி. மெக்சிகன்ஸ்லாம் இமிக்ரேஷனில் வந்து தப்பு பண்ணிட்டான், யூகேல மிடில் ஈஸ்ட்லேருந்து இமிக்ரெண்ட்ஸ்லாம் புலம்பெயர்ந்தவங்களாம் வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சால் போதும். அதே போல் இவர் தொண்டர்களை குறுகிய கால வரலாற்றில் அநீதி இழைப்பதற்காக காமராஜருக்கு துரோகம் செய்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வை கடத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்கள்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள்லாம் துரோகம் செய்யப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதையும் பயிற்றுவிக்கிறாங்க. ஏன்னா அது இல்லை அப்படின்னா உங்களால் வந்து இந்த இளைஞர்களை வந்து இந்த கோவப்படுத்த முடியாது. ஒரு அநீதியின் பாலிலேருந்து அவங்களுக்கு கோவம் வெளியே வரும். இந்த இது சொல்லுவாங்க, இந்த பொலிட்டிசைஸ், அரசியல் படுத்தப்பட்ட இளைஞர்கள், அரசியல் படுத்தப்படாத இதில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது ஆக்சுவலி. அதாவது இதில் இந்த மாதிரி மாபுக்கு, ஏன்னா பாபரி மஸ்ஜிதை போய் இடித்தாங்கல்ல இளைஞர்கள், பல லட்சம் இளைஞர்கள் போனாங்கல்ல, அவங்க வடதுசாரி இளைஞர்கள் தான். அவங்க அரசியல் படுத்தப்பட்ட இளைஞர்களா? அவங்க என்ன உட்காந்து சவர்கர் என்ன சொன்னார், ஹெக்டேவர் என்ன சொன்னார் அப்படின்னு உட்காந்து படித்து நோட்ஸ் எடுத்துகிட்டு போன இளைஞர்களா? இல்லை, அவர்களுக்கு அது ஊட்டப்பட்டது. கரெக்டாக? அப்போ அதே போல், ஆனால் அவங்க எதுலேருந்து இயங்கினாங்க? ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸ், எங்களுக்கு வரலாற்றில் ஒரு அநீதி இழைக்கப்பட்டது, அந்த அநீதிக்கு எதிராக போராடுறோம் அப்படின்னு நினச்சா அந்த இளைஞர்கள் போனாங்க. அதே போல் ஒரு வரலாற்று அநீதியை இவர்கள் கண்முன் நிறுத்திவிட்டால் போதும். நாலாவது, இப்போ நம்ம வந்து பல விமர்சனங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கும் கட்டமைப்பின் மீது பல விமர்சனங்கள் நமக்கு உண்டு. கரெக்டாக? மருத்துவம், கல்வி எல்லாம் மற்ற மாநிலங்களோட சிறந்து இருக்குது அப்படிங்கிறத தாண்டி இங்கே பணியமர்த்தப்படுபவர்கள் ஒப்பந்த முறையில் பணியமர்த்தாதீங்க, தனியார் மையத்துக்கு இட்டு செல்லாதீங்க அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு இல்லையா?
நம்ம அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து சொன்னோன்னே ஆமாம் சாமி அப்படின்னு ஏற்றுக்கிறோமா? கிடையாது, ஏற்றுறோம். இங்கே தேனாம்பேட்டையில் 2000 செவிலியர்களோட போராட்டம் நடந்தது, முழு நேர ஊழியர்களாக பணியமர்த்தணும்னு. ஆனால் இப்படி விமர்சனம் செய்யாமல் இங்கே எதுவுமே நடக்கவில்லைன்னு பேசணும். மோடி பேசுவார்ல, 2014 முன்னாடி இந்தியான்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு பேசுவார் இல்லையா, எதுவுமே நடக்கலன்னு பேசுவார் இல்லையா, அது போல் பேசணும். அதான் இவர் பாருங்கள் கரெக்டாக என்ன பேசுகிறாரு, தமிழ்நாட்டில் நல்ல மருத்துவர்கள் இல்லை அப்படின்னு பேசுகிறார். நீ மருத்துவ கட்டமைப்பில் சிதைவு ஏற்படுது, தனியார் மயப்படுதுன்னு பேசுகிறது வேற. ஆனால் இங்கே இருக்கிற மருத்துவர்களின் உழைப்பை, ஆசிரியர்களின் உழைப்பை கொச்சைப்படுத்தும் விதத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு மாப் பேசினா தான், ஒரு மாப் லீடர் பேசினா தான் இந்த கல்ட்டை உருவாக்க முடியும். கடைசியாக கட்டமைப்பே இதற்கு இருக்கக்கூடாது சொன்னாங்க இல்லையா. குழந்தைகளை கூட்டு வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லிட்டோம், பெரியவர்களை கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அதை யார் அமல்படுத்துறது? எல்லா கட்சி மீட்டிங்லையும் நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர் எல்லாரும் லிஸ்ட்டு கையில் வச்சுருப்பாங்க. எந்த பகுதியிலேருந்து எவ்வளோ பேர் வராங்க, எத்தனை சேர் போடணும், எல்லாம் லிஸ்ட் வச்சுருப்பாங்க. டிக்கெட் அடிச்சுட்டே இருப்பாங்க. கூட குறைச்சலான்னா கீழே இருக்கவங்களை பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்குவாங்க. கரெக்டாக அவர்கள் அமல்படுத்த எந்த கட்டமைப்பும் இல்லை தாவேக்காலன்றது தான் இந்த விபத்து காட்டுது. ஆனால் அது தெரியாமல் நடந்தது அல்ல, தெரிஞ்சே நடந்தது. ஏன்னா கட்டமைப்பு அப்படின்னு ஒன்று வந்துட்டால் அன்கண்ட்ரோல்டாக கட்டுப்படுத்த முடியாத ஒரு மாபை உருவாக்க முடியாது. கட்டமைப்புன்னு உருவாக்கி எல்லா மாவட்ட செயலாளே எல்லாம் இந்த ரோல் நில்லு, 2 ரூபா நில்லு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா 10,000 பேர் வந்து பஸ்ஸை தள்ள மாட்டான். 10,000 பேர் பஸ்ஸு தள்ளுறது தான் என்னோட பவரே. இதை காட்டி தான் நான் திமுகவுக்கு எதிர், பாஜகவுக்கு எதிர்னு ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன், மசில் ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன். அப்போ இதையே நான் இழந்துட்டேன், என்ன பண்ணுறது? அப்போ கட்டமைப்பு இல்லாமல் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இந்த 5 கூறுகள் ஏற்கனவே தாவேக்கா உருவாக்கி வைத்திருக்கும் இந்த இளைஞர்கள்ட்ட பூதப்பட்டிருக்கு அப்படின்னும்போது இன்றைக்கி வந்து ஒரு சிபிஐ விசாரணை இல்லை, இதில் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் ராஜாவோ அண்ணாமலையோ பூந்து இவர்களை டேக் ஓவர் பண்ணால் என்னென்னலாம் ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம சொல்லவே தேவையில்லை. இவர்கள் எவ்வளோ வீரியமாக இருக்காங்கன்னு தெரியும். இந்த பசங்க இன்னும் சொல்கிறேன், இந்த பசங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவர்கள் ஆனால் பாஜகவால் பயன்படுத்தப்படுகிறோம் என்பதும் தெரியாமல் இருக்கிறாங்க அப்படின்றது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. அண்ணாமலையோட வீடியோ எடுத்து படித்தவன் தான்டா அப்படின்னு ரீல்ஸ் போடுறாங்க தாவேக்கா பசங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தளவுக்கு கண்மூடித்தனமாக இந்த 5 விஷயங்கள்லாம் அவங்கள ஊறி போய் வச்சுருக்காங்க. சரி, இந்த கடைசி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ இது விஜய் அப்படின்ற ஒரு ஒப்பற்ற ஆற்றல் கொண்டவர் இதை நிகழ்த்தி விட்டார்னு கிடையாது. ஏதோ ஒரு சூழலில் உருவாகியிருக்கு. இன்றைக்கி அதை நம்ம தடுக்கலை அப்படின்னா 10 வருஷம் கழித்து பிரதீப் ரங்கநாதனோ, கவினோ, ஹரிஷ் கல்யாணோ இதை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு உங்கள்கிட்ட ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? கிடையாதா? அப்போ நம்ம விஜயை லாக் பண்ணி என்ன வேணாலும் பண்ணிடலாம், நம்மளே லாக் பண்ண தேவையில்ல, அவளே லாக் பண்ணிட்டு உள்ளே தான் உட்காந்துக்கிறாரு அவர். விஜயை லாக் பண்ண நம்ம எஃபர்ட் போட வேணாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கணும்ல. எந்த சூழல் உருவாக்கினாங்க நாங்கள் இதில் வந்து ஒரு 2 வன்மம்னு வச்சுக்கோங்க, ஆதங்கம்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 வரியை சொல்லிடுறேன். பயங்கர மூத்த அறிவார்ந்த தோழர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த கரூர் நடந்தோடனே அடுத்த நாள்லேருந்தே அவர்களோட ஆய்வு முடிவுகளை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்மகிட்ட எல்லா ஆய்வும் ஏற்கனவே இருக்குல்ல, இன்னும் முடிவு விடுறதானே பெண்டிங். ஏன் சொல்கிறேன்னா வந்து வருஷத்துக்கு 2 முறை வந்து எங்கள் தலைவர் உங்கள் தலைவரை திட்டினார், உங்கள் தலைவர் எங்கள் தலைவரை திட்டினாருன்னு வருஷத்துக்கு 2 முறை சண்டையை கிளப்பி ஐயோ ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம ஃபாசிச எதிர்ப்பில் எல்லாமே செஞ்சிட்டோம், இது மட்டும் தான் இன்னும் பெண்டிங் இருக்குது. இதையும் செஞ்சால் ஃபாசிசம் ஏறி அடித்து ஆர்எஸ்எஸ்லாம் கவிழ்த்தரலாம்ல. அதில் மும்முரமாக இருக்கும் தோழர்கள். அடுத்த நாள்லேருந்து இதை பகுப்பாய்வு, அது நான் வந்து இந்த கோட்பாடு அந்த கோட்பாடு, அது மார்க்சியம், பெரியாரியம், அம்பேத்கரியம், நான் இயக்க தோழர்களையும் சொல்ல, இயக்க தோழர்கள் தான் நம்மளுக்கு வழி நடத்துகிறாங்க. இந்த முகநூல் ஆய்வாளர்கள் இல்லை ட்விட்டர் ஆய்வாளர்கள்னு வச்சுக்கோங்க, பொதுவாக அப்படியே 19 நவதாராளமய பண்பாட்டு தாக்கம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் எல்லாமே புரிஞ்சுக்கலாம் சார். நவதாராளமய பண்பாட்டு தாக்கம் அப்படின்னா அது பொதுவான போக்கு. இப்போ ஒரு இன்ஜின் ரிப்பேர் ஆகி போச்சு, எப்படிப்பா சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நியூட்டனின் இயற்பியல் விதிகளை அப்ளை பண்ணுங்க அப்படின்னா அந்த மெக்கானிக் உங்களை ஒரு பார்வை பாருங்க. ஏய், நியூட்டனின் இயற்பியல் விதியில் தான் எல்லாமே இயங்குது, குறிப்பாக அங்கே என்ன பிரச்சனைன்னு சொல்லு. மார்க்சியர்கள் அப்படி யோசிக்கணும். லெனின், லியோ டால்ஸ்டாய், த மிரர் ஆஃப் ரஷ்யன் ரெவல்யூஷன் ஒரு கட்டுரை இருக்குது. அந்த கட்டுரை ஆகட்டும், அவர் டாட்சேவஸ்கி பற்றி எழுதியாகட்டும், எல்லாத்தையும் படிங்க. அவர் அந்த காலத்தில் இருக்கும் நாவலாசிரியர்கள் என்ன எழுதுனாங்க அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு நம்மளுக்கு சொல்கிறாரு. அந்த காலத்தில் பீத்தோவன் இசை அவருக்கு பிடிச்சிருக்கும், பியானோ சொனாட்டா அதை கேட்டுருக்கும்போது அவர் சொல்கிறாரு, இதை கேட்டு இருந்தேன்னா நான் புரட்சி பண்ணுங்கிறத மறந்து போயிடுவோம் போல அப்படின்றாரு. நாடகங்கள் அவருக்கு தெரியுது,
ஏன் தெரியுது? அவருக்கு என்ன ஜாலி பண்ணணும்னு இருக்கா? இல்லை ஒரு இலக்கியவாதி. அவருக்கு ஏன் தெரியுதுன்னா, அன்னைக்கான பண்பாட்டு வெளிப்பாடுகள் மக்கள் மனதில், இளைஞர்கள் மனதில் என்ன தாக்கம் செலுத்துதுன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணுன்ற அக்கறை இருந்தது. இப்படி ஆய்வு கட்டுரை எழுதுகிறவங்க யாருக்காவது தெரியுதா? இந்த ஆய்வு கட்டுரையில் பாதி படிக்கிற போதே தெரியும், இவங்க 10 நிமிஷம் கூட ஒரு இளைஞன் கூட பேசுனதில்லைன்னு தெரியும். நான் ஏன் இதை ஆதங்கத்தோடு சொல்கிறேன், உனக்கு எல்லாம் தெரியுமானா எனக்கும் தெரியாது. ஆனால் நம்மளுக்கு தெரியல, நம்மள்ட்ட ஆய்வுகளே கிடையாது, நம்ம முதல்ல ஒத்துக்கணும்ல. அப்போ அங்கேருந்து தானே போக முடியும். இப்போயே எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே 90s நாங்கள் இன்டலெக்சுவலி மட்டடிக்கப்பட்டிருக்கோம். இந்த இன்டலெக்சுவலி மட்டடிக்கப்பட்ட ஏ பொலிட்டிக்கல் 90s கிட்ஸ் பெற்று போட்ட 2K கிட்ஸ் தான் இன்னைக்கு ஏ பொலிட்டிக்கலை தாண்டி ஆன்டி பொலிட்டிக்கலாக போயிட்டு இருக்கான். இப்பயும் உட்காந்து பயங்கரமாக ஆய்வு எழுதிக்கிட்டு, அதாவது ஆய்வு பண்ணுறது தப்பு இல்லை, உங்கள்கிட்ட எதுவுமே இல்லாமல் ஆய்வு பண்ணுறது தான் தப்புங்கிறேன். உடனே ஆய்வுக்கு எதிரானவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ சரி, அதை பற்றி சுருக்கமாக சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். நம்ம குறிப்பாக இந்த நவதாராளமய பண்பாட்டு தாக்கம் எப்படி இருக்குன்றது சொன்னா தான் அதை புரிஞ்சிக்க முடியும். நாங்கள் சின்ன வயசில் 90s கிட்ஸ் சின்ன வயசில் இருக்கும்போது, வளரும்போது நீ அப்துல் கலாம் மாதிரி ஆகணும், இறையன்பு IAS மாதிரி ஆகணும்னு நம்மளுக்கு ரோல் மாடல்ஸ் இருந்தது. ஃபார்மல் ரோல் மாடல்ஸ் இருந்தது, ப்ரொஃபஷனல் ரோல் மாடல்ஸ் இருந்தது. பெண்ணாக இருந்தால் கிரண் பேடி மாதிரி ஆகணும், கல்பனா சாவ்லா மாதிரி ஆகணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ரோல் மாடல்ஸ்னால் கிக் ரோல் மாடல்ஸ். நீ TTS ஃபேஷன், GP முத்து, இந்த மாதிரி கிக் ரோல் மாடல்ஸ் தான் இருக்குது. இல்லை நான் கெட்டதுக்குன்னு சொல்ல, நல்லதுக்குன்னா கூட நீங்கள் வந்து மிஸ்டர் ஜிகேன்னு ஒரு சயின்ஸ் காட்டுறீங்க, இல்லை இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ்ன்னு காட்டுறீங்கனாலும் அவங்களும் கிக் ரோல் மாடல்ஸ் தான் இருக்கிறாங்க. ஏன்னா நவதாராலயத்துக்கு முன்னாடி நீங்கள் அரசு உத்தியோகமோ ப்ரைவேட் உத்தியோகமோ எதை போனாலும் அது பர்மனன்சி இருக்கும். அதில் ஒரு பர்மனன்சி இருக்குது. அரசு உத்தியோகம் மட்டும் கிடையாது. என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து மைசூர் சானல் கம்பெனியில் அக்கௌண்டன்ட் வேலைக்கு போனார். அவர் 35 வருஷம் அங்கே தான் வேலை பார்த்தார். ஆனால் இன்றைக்கி 15,000 ரூபா வாங்கிட்டு நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டினாலும் சரி, 2.5 லட்ச ரூபா வாங்கிட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, உங்கள் வேலை கிக் வேலை தான். அப்படி இருக்கும்போது உங்களோட ரோல் மாடல்ஸும் கிக் ரோல் மாடல்ஸாக தான் இருக்கிறாங்க. அப்போ கிக் ரோல் மாடல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற பெரிய கிக் ரோல் மாடல் யார்? விஜய் அண்ணா தான். அப்போ விஜய் பின்னாடி போவான், வேறு யார் பின்னாடி போவான்? கரெக்டாக முடிச்சான். 10 நிமிஷம் இருக்கும் ஜாஸ்தி. அப்போ விஜய் தான் இன்றைக்கி இருக்கிற பெரிய கிக் ரோல் மாடல்னும் போது அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. அந்த நீர்க்குமிழி போன்ற அந்த ரோல் மாடல் பின்னாடி போகிறது அவனுக்கு பொருளியல் ரீதியாக, அரசியல் ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக நம்ம பிடிச்சி தள்ளியாச்சாங்க அவனை. கரெக்டாக அவர் என்ன பண்ணுறாரு? கரெக்டாக ஆமாம், அழுக்காக இருக்கும், கருப்பாக கலராக இருக்கும், ஒன்றா உசுராக இருக்கும் அப்படின்னு உங்களில் ஒருத்தராக பிளான்ட்டும் பண்ணிக்கிறார். கொஞ்சம் செட் ஆகிட்டார். இப்போ நவதாராள பண்பாட்டு தாக்குதல் முக்கியமானது என்னென்னா, ஏன் நவதாராளமயம் சொல்கிறோம்? அது தாராளமயத்துலேருந்து எப்படி வேறுபடுது, லிபரலிசத்துலேருந்து நியோ லிபரலிசம்ன்றது எப்படி வேறுபடுது அப்படின்னா, அது பொருளியல் தரத்தில் மட்டும் இல்லாமல் அது மனிதர் வாழ்வில் எல்லா அம்சத்திலும் ஊடுருவி அந்த சுயநலம்னா நான் வந்து தமிழ் பொருளில் ஆங்கில பொருள் அப்படி சொல்ல, அந்த சந்தை பொருளாதார லாப வெறி, அந்த நான் மட்டும் என்னை மட்டும் யோசிப்பேன், மற்றவன் யாரை பற்றியும் யோசிக்க மாட்டாங்கிறது எல்லா தளத்திலையும் புகுத்துவது. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ரிலேட்டபிளான எக்ஸாம்பிள். பார்க்கிங்கில் நிறுத்தும்போது நீங்கள் வண்டியை நிறுத்திருப்பீங்க. ஒரு 10 அடி தள்ளி போனால் வண்டி அவன் நல்லாவே நிறுத்தலாம். ஆனால் அதெல்லாம் பார்க்காம நேராக கொண்டு வந்து உங்கள் வண்டி பின்னாடி நிறுத்திருப்பான். எப்படி நீங்கள் வெளியே எடுப்பீங்க அப்படின்லாம் பார்த்துருக்க மாட்டான். எல்லாத்துக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இது மாதிரி நான் இது வந்து நேராக கனெக்ட் பண்ண முடியும் நியோ லிபரலிசம் சொல்ல. ஆனால் இந்த மொராலிட்டி, இந்த அறத்தை எல்லா வடிவங்களிலும் புகுத்துவது தான் நவதாராளமயம். இந்த நவதாராளமயம் சினிமா ஃபிகர்ஸில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குது அப்படின்னா, 90களில் ஒருத்தர் ஹீரோ என்றால், ஒரு பாட்ஷா எடுத்துக்கோங்க, அவர் வந்து நான் பிரசவத்துக்கு இலவசமாக வரேம்மா, உன் பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சு தரேம்மா அப்படின்னு சொன்னால் தான் அவர் ஹீரோ. அவர் 3 தம்பி தங்கைகளுக்கும் விளக்கேற்றினா தான் அவர் ஹீரோ. அவர் வந்து அதை வில்லனை அடிக்கிறார்ன்றதை மட்டும் ஹீரோ கிடையாது. அவர் பொறுப்பானவர், அவர் சமூகத்துக்கு உகந்தவர், அவர் 4 பேர்த்துக்கு உதவி செய்கிறவர் அப்படின்னு இருந்தால் தான் ஹீரோ. இல்லைனா அவர் ஹீரோ கிடையாது. இது வந்து ஒரு முற்போக்கான 90s ஹீரோ, கமர்ஷியல் ஹீரோ, முற்போக்கு வடிவம் இல்லை, அதுவும் ஒரு ஆணாதிக்க வடிவம் தான். ஆனால் அதில் இந்த கூறுகள் இருந்தது. ஏன் விஜயே 90s கிட்ஸுக்கு ஹீரோவாக இருக்கும்போது உணவோட இருப்பினா உழவனுக்கும் கிடைக்கணும்னு பாடினா தான் அவர் ஹீரோவாக இருக்க முடிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ரஜினி, சிவகார்த்திகேயன், கமல்,
விஜய் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, எல்லார் படங்களையும் எடுத்துக்கோங்க. ஒரு ஆர்கிடெக்டல் ஷிஃப்ட், ஒரு ஹீரோங்கிறவன் யாராக மாறி இருக்கானா, அவன் இதை நல்லது பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவன் பொறுப்பானவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை, அவன் சமூகத்துக்கு நல்லவன்லாம் அவசியம் இல்லை. அவன் வந்தால் 50 பேரை ஈவிரக்கமே இல்லாமல் கொல்லுவான் அப்படிங்கிறது மட்டும்தான் இன்னைக்கு ஹீரோயிசம். அவன் ஒரு கோஸ்ட், அவனை யாருக்குமே தெரியாது, ஆனால் அவன் வந்தால் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். அதனால தான் இன்றைக்கி நீங்கள் விஜய் ரசிகர்களோட சண்டை போடும்போது அவங்கள பார்த்து கதறுங்கிறான். ஏன்னா கதற விடுவது தான் இன்றைக்கி ஹீரோயிசம். அப்போ அந்த ஹீரோ வர்ஷிப்ன்றதை நம்ம பழைய ஹீரோ வர்ஷிப் கிடையாது. இந்த நவாதாராளமய பண்பாட்டு தாக்கத்தில் இப்படி ஒரு ஹீரோ வர்ஷிப் உருவாகி இருக்கிறது. இது சினிமாவில் மட்டும் கிடையாது. இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துகிறவங்களுக்குலாம் தெரியும் எத்தனை பேர் தன்னை சிக்மா மேலும் சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு தெரியும் உங்களுக்கு. கரெக்டாக எல்லா அசிங்கத்தையும் எல்லா கேவலத்தையும் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணால் நீங்கள் தான் ஹீரோ. மீ அந்த டெவில்னு ஒரு பாட்டு போட்டோன்னா எவ்வளவு அறமற்ற செயலையும் என்னால் நியாயப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு இளைஞர் கூட்டத்தை நாம் உருவாக்க இந்த அரசியல் பொருளாதாரம் நம்மோட மெத்தனமும் அனுமதித்திருக்கிறது. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இதிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நினைவு வச்சுக்கணும். நிறைய பேசிட்டேன். இப்போ இதுக்கு நிறைய விஷயங்கள் செய்யலாம், நிறைய இருக்குது. பண்பாட்டு இதில் வேலை பார்க்கணும், பாடத்திட்டத்தில் மாற்றணும், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் ஒரு கோரிக்கையை அரசுக்கு கோரிக்கையாமல் வச்சுட்டு அதோடய நான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அரசுக்கு தோழர்களுக்கு ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, அரசுக்கான கோரிக்கை இங்கே எல்லா கட்சிகளுக்குமே ஒரு போக்கு இருக்கிறது என்ன, ஏறி வந்த ஏணிப்படியை உதைத்து தள்ளுவது அப்படின்றது. ஏறி வந்த ஏணிப்படி எது? மாணவர் இயக்கம். இந்திய எதிர்ப்பு போராட்டம் யாரால் வென்றது? மாணவர் இயக்கத்தால் வென்றது. காமராஜரை தோக்கடிச்சான்னாங்களே, காமராஜரை தோக்கடித்த ஸ்ரீனிவாசன் ஒரு சிறந்த மாணவர் இயக்க தலைவராக இருந்து அவர் சுயமரியாதை இயக்கத்தில் பெரிய ஆளானவர். இளைஞர்களையும் மாணவரையும் அவர் ஒன்று திரட்டினவர். ஆனால் இன்றைக்கி எஸ்எஃப்ஐயோ ஏஎஸ்எஃப்ஓ இல்லை இளைஞர்கள் அமைப்புகள் டைஃபியோ ஏஒய்எஃப்ஓ இயங்குறாங்க. திராவிட இயக்கத்தோட திராவிட அமைப்புகள் திவிக தாப்பேத்திக இவங்களோட மாணவர் அமைப்பு இளைஞர் அமைப்பும் இருக்கிறாங்க. இவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத அவங்கள்ட்ட போய் பேசி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நாள் பேசி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. ஆனால் இவர்கள் காலேஜ் கேம்பஸுக்கு காம்பவுண்டுக்கு வெளியே தான் கஷ்டப்பட முடியுது, கேம்பஸுக்குள்ளே இன்னும் வர முடியலை. அப்போ தமிழக அரசாங்கம் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு விரைவில் கல்லூரிகளில் தேர்தல் நடக்க, அங்கே மாணவர் அமைப்புகள் திளைத்திருக்க, அவர்களை அரசியல்படுத்த வழி செய்ய வேண்டும். அதை இப்போ விட்டுட்டோம்னா இன்னொரு விஜய்க்காக நம்ம காத்திருக்க முடியாது. 41 உயிர் 400 உயிர் போகிற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்க முடியாது. தோழர்களுக்கு என்ன கோரிக்கை அப்படின்னா, இளைஞர்களை பற்றி தெரிந்து நீங்கள் இளைஞர்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் எந்த புத்தகத்தை வேணாலும் படிக்கலாம், ஆனால் முதலில் இளைஞர்களிடம் பேச வேண்டும். அதற்கு உங்களுக்கு அசாத்தியமான பொறுமை வேண்டும். இளைஞர்கள் அன்றைக்கி அவருக்கு டால்ஸ்டாய் படித்தா டாட்சவெஸ்கி படித்தான்ற மாதிரி இன்றைக்கி இளைஞர்கள் எதை படிக்கிறாங்க, எதை பார்க்குறாங்க, எதை உள்வாங்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அவங்க உங்களை கலைப்பாங்க, உங்கள் மேலே மீம்ஸ் போடுவாங்க, உங்களை ரேகிங்லாம் பண்ணுவாங்க. கூட்டத்துக்குலாம் போனால் நான்லாம் பயங்கரமாக ரேகிங் செய்யப்பட்டிருக்கேன். இப்போ இருக்கிற காலேஜ் பசங்களுக்கு காலேஜுக்கு போனால் உள்ளே போகும்போது ஃபோட்டோ எடுத்துட்டான், என்னை ஒரு அரை மணி நேரம் கழித்து கூப்பிட்றாங்க, அதுக்குள்ளே உள்ளே வந்த ஃபோட்டோ வச்சு மீம் போட்டான் ப்ரொஜெக்டரில். டக்குன்னு கருக்குன்னு இருக்கும் தான். ஆனால் அதை தாண்டி தான் நம்ம அவங்கள்ட்ட பேசணுமா இருக்குது, அவங்க குறைகளை கேட்க வேண்டியதாக இருக்குது. அவர்கள் செல்ஃபோனில் முடங்கியிருக்கிறார்கள் என்றால் செல்ஃபோனில் அவர்களுக்கான தீர்வோ இல்லை அவர்கள் செல்ஃபோனில் இருக்கவில்லை, வெளியில் இருக்கும் ஆற்றாமைகள் போதாமைகள் அவர்களை செல்ஃபோனை நோக்கி தள்ளி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். ஏன்னா மார்க்ஸ் நம்மள்ட்ட சொல்லிக் கொடுத்தது என்ன அப்படின்னா, இதுவரையான வரலாற்று சிந்தனையாளர்கள் உலகத்தை பல்வேறு விதத்தில் விளக்க முற்பட்டார்கள், ஆனால் நம் வேலையோ அதை எப்படி மாற்றுவது என்பதை சிந்திப்பது தான். அப்படி மாற்றுவதற்கான இது ஒரு துவக்கமாக இருக்கும் என்று நம்பி விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி.